ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தந்தூரி சிக்கன் அப்படின்னா யாருக்கு தான் பிடிக்காதுன்னு சொல்லுங்கள். கடைக்கு போனாலே நம்ம ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணுற ரெசிபியும் அதுதான். அதே டேஸ்ட்டில் வீட்லேயும் நம்ம செய்யலாம். வீட்டில் இருக்க மசாலா வச்சுட்டு அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம அதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு காஷ்மீர் சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், கரம் மசாலா, ஜீரா பவுடர், மஞ்சள் தூள், கெட்டியான தயிர், இது கூடயே வந்துட்டு 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு, ஒரு லெமன் ஜூஸ், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்ல திக்கான பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. அளவு எல்லாமே நான் வந்து ஸ்க்ரீன்லேயே தரேன், ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் தரேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதை இந்த மாதிரி திக்கான பேஸ்ட்டாக ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் 4 லெக் பீஸ்ன்ற மாதிரி எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்திருக்கேன். இதை லைட்டாக இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணி எடுத்துக்கோங்க, முன்னாடியும் பின்னாடியும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலாவை இதில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த மசாலா எல்லாமே உள்ளே இறங்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை 2 சைடும் அப்ளை பண்ணிவிட்டு இதை ஒரு 2 to 3 hours வந்துட்டு அப்படியே வச்சுடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கிரில் பண்ணி எடுத்துக்கலாம். இதை ஒரு 3 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மசாலா எல்லாம் நல்லா ஒட்டி பிடிச்சு வரும். இதுக்கு மேலேயும் வந்துட்டு நீங்கள் ஆயில் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் இதை கிரில் பண்ணும் போது அவனை ஒரு 200 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ரெடியாக இருக்கிற அவனில் வந்துட்டு இதை ஒரு 40 மினிட்ஸ் வந்து கிரில் பண்ணி எடுங்க. ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் 2 சைடும் திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு 20 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்திங்கன்னா அட்டகாசமான சிக்கன் தந்தூரி ரெடி ஆயிரும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபிக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.